அவையோர்க்கு இனிய காலை வணக்கம். திரிசக்தி ஜோதிடாலயம் நடத்துகின்ற இந்த கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இன்று நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் பற்றி சில தகவல்களை பரிமாறலான் இருக்கிறேன். இப்போ ராகு அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டம், ஆனால் கேது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணும்னு விரும்பும். ராகு அப்படிங்கிறது பேராசை, ஆனால் கேதுங்கிறது பற்றின்மை, எந்த விஷயத்துலேயே பற்று இல்லாமல் இருக்கிறது. ராகு அப்படிங்கிறது எதாக இருந்தாலுமே வெளிப்படுத்திடும், ஆனால் கேது வெளிப்படுத்துறதுக்கு தயங்கும். அப்போ ராகு கேது அப்படிங்கிற விஷயத்தில் ராகு எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேயும் கேது ரொம்ப பிலாவிலையும் இருக்கக்கூடிய அமைப்பில் ராகு கேதுக்கள் தான் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய சம்பவங்களையும் உயர்த்துகின்ற சம்பவங்களையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் ராகு கேதுக்கள் அவங்க ஜாதகப்படியும் கோச்சாரத்துலேயும் தசாபத்தியாகவும் எந்த மாதிரி வேலை செய்ய அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இப்போ ராகு அப்படிங்கிறதே பிரம்மாண்டம்னு சொல்லிட்டோம். அப்போ ராகு எந்தெந்த கிரகங்களோடு சேர்ந்துருக்குது, எந்த பலன்கள் வரும், அதே மாதிரி கேது எந்தெந்த கிரகங்களோட சேர்ந்துருந்தால் எந்த மாதிரி பலன்கள் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ சூரியனோட ராகு இருந்தது அப்படின்னா தகப்பனாருக்கும் அந்த ஜாதகருக்கும் பெருசாக ஒரு இணைவே இருக்காது. ஏதோ ஒரு வகையில் ரெண்டு பேர்த்துக்கு மனஸ்தாபங்கள் வரக்கூடிய அமைப்பு, இல்லை ரெண்டு பேர்த்துக்கும் ஒற்றுமை குறைவு இருக்கக்கூடியது. ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசாமல் இருப்பாங்க, இல்லை பேசினாவே சண்டை வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு சூரியனோட ராகு இருந்தால் கொடுக்கும். இதே சூரியனோட கேது இருந்துச்சுன்னு வைங்களேன், அவங்க பெருசாக ஒருத்தர் பார்த்துட்டா கூட அமைதியாகவே போய்க்குவாங்க, வந்துக்குவாங்க. சூரியனோட ராகு இருந்தால் சண்டை கட்டிகிட்டு இருப்பாங்க. சூரியனோட கேது இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அமைதியாகவே அப்பா கூட பேசுகிறத தவிர்த்துருவாங்க, இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே சூரியன் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு அவங்க தகப்பனாரும் சரி, அந்த ஜாதகரும் சரி, ஏதோ ஒரு வகையில் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை, ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை, பொருளாதார ரீதியாக மாதமான ஏதோ ஒரு வருமானத்திலிருந்து பணம் விரயம் பண்ணக்கூடிய அமைப்பை சூரியனுடன் ராகு கேது இருந்தால் கொடுத்துருங்க. அடுத்தது அரசு சம்பந்தப்பட்ட சலுகைகள் ஏதோ ஒரு வகையில் தடை செய்யும். அதே மாதிரி அரசு அதிகாரிகள், நம்ம ஒரு தொழிலாளியாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முதலாளிகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறது ரொம்ப சிரமம், இல்லை முதலாளிக்கு நமக்கு உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சூரியனுடன் ராகு கேது இருந்தது அப்படின்னா ஒரு தந்தையாருக்கும் நமக்கு செட் ஆகாது. அதே மாதிரி முதலாளி அப்படிங்கிற விஷயம் நமக்கு செட் ஆகாது. இல்லை சூப்பர்வைசர், நம்மளை விட மேல் அதிகாரி உயர் அதிகாரி இருக்கிறவங்களுக்கு நமக்கும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் பிணக்குகள் கொடுக்கூடிய அமைப்பு சூரியனுடன் ராகு கேது இருந்தால் கொடுத்துடுங்க. அடுத்தது சந்திரனுடன் ராகு கேது. இப்போ ராகுனாவே எதாக இருந்தாலும் வெளிப்படுத்துருன்னு சொல்லிட்டோம். இப்போ சந்திரன் அப்படிங்கிறது ஒரு கற்பனை திறன், அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட நிலை. அப்போ மனசு அப்படிங்கிறதே சந்திரன் தான். அந்த சந்திரனோட ராகு இருக்குது அப்படின்னா அந்த ராகு அந்த மனசை தூண்டி விட்டுட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு சமநிலைப்பாட்டிலே அந்த மனசு இருக்காது. ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ஒரு துன்பமாக இருந்தாலும் சரி, அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு அந்த சந்திரன் ராகுக்கு இருக்குது. அப்போ இந்த சந்திரன் ராகு இணைவு இருக்கிறவங்க மனசை ஒரு சமநிலையிலே வச்சுருக்க மாட்டாங்க. ஆர்ப்பாட்டமாக இருக்கும். அவங்களோட பிஹேவியரே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதே போல் சந்திரங்கிறது அம்மா. அப்போ அம்மாவுக்கும் அந்த ஜாதகருக்கும் உள்ள நிலைப்பாடு என்னன்னு பார்த்தா, அந்த அம்மாவை பார்த்தா தான் ஜாதகருக்கு கோபம் வரும். அப்போ அம்மாவும் பையனும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, இல்லை அந்த பொண்ணு ஒரே வீட்டில் இருக்குதுன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏதோ ஒரு வகையில் மனப்போராட்டம், ஒரு பிரச்சனை, வாய் தகராறு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒற்றுமை குறைவு கண்டிப்பாக இருக்கும். இதே உச்ச சந்திரன் வைங்களேன், அப்போ அவங்க அம்மாவும் டாமினேஷனாக இருப்பாங்க, இந்த பொண்ணு டாமினேஷனாக இருக்கும். ஆனால் இந்த பொண்ணோட மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு அவங்க அம்மாவோட பிஹேவியர் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ சந்திரன் ராகு கூட இருந்ததுன்னா மன ரீதியாக அந்த ஜாதகர் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது உண்மை. சந்திரனோட கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ராகு அதிகமாக வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டோம். அதே கேது எதுவுமே வெளிப்படுத்தாது, பிரபலமாக கொஞ்சம் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை தான் கொடுக்கும். அப்போ சந்திரனோட கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தனிமையை தான் விரும்புவாங்க. ஒரு எப்பவுமே அவங்க விருப்பப்படுற செயல்களை அந்த செயல்படுத்துறதுக்கும் கூட தயங்குவாங்க. அப்போ அந்த சந்திரனோட கேது இருக்கிறவங்க ஒரு அமைதியான சூழ்நிலை, மௌனமாக இருக்கிறத விரும்பக்கூடிய அமைப்பு அந்த சந்திரன் கேது கொடுத்துரும். அதே மாதிரி சந்திரனை தாயார்னு சொல்லிவிட்டு இப்போ ராகு கேது இருக்கிறவங்களுக்கு அந்த தாயாருக்கு அவங்களுக்குள்ள பிணக்குகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி சந்திரன் தான் உடல் சம்மந்தப்பட்டதும் இருக்கும். அப்போ உடல் நோயாளிகள் இருக்கக்கூடிய அமைப்பும் பார்த்திங்கன்னா சந்திரன் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன நோய் நொடிகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது சந்திரனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாயுடன் ராகு கேது இருக்கிறவங்க. அப்போ செவ்வாயுடன் ராகு கேது அப்படிங்கிறது லைஃப்பில் ஒரு ட்விஸ்ட்டே கொடுத்துரும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது கணவர்,
அதே மாதிரி சகோதரம். அப்போ அந்த செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு கூட ராகு கேது இருக்குதுன்னா இந்த கணவர் இல்லைன்னா சகோதரம் இப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு வந்து பிணக்குகள் கண்டிப்பாக வரும். இப்போ ஒரு ஆணாக இருந்து செவ்வாய் ராகு அவருக்கு இருக்குதுன்னா அவர் சகோதரத்துக்கு அவருக்கு பெருசாக வந்து உறவு நிலை நீடிக்காது. இதே உச்ச ராகுவாக இருந்து செவ்வாய், இப்போ மகரத்தில் வந்து செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்ங்கிறது நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். அப்போ வந்து இந்த சகோதரம் வந்து நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் ராகு கூட இருக்கிறதுனால இவர் போய் சேர்ந்தால் 2 பேர்த்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்போ தனியாக இருக்கிற வரைக்கும் அவர் நல்ல உயர் பதவி நல்ல அந்தஸ்தில் இருப்பார். நம்ம போய் சேர்ந்தால் 2 பேர்த்துக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அந்த செவ்வாய் ராகுக்கு எது கொடுத்துரும். அதே மாதிரி செவ்வாய் தான் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள், வீடுகள், வண்டி வாகனங்கள் இதெல்லாமே வந்து செவ்வாய் தான். அதே மாதிரி ஒரு தொழில் இயந்திரம் வச்சு ஒரு தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த செவ்வாய் வலிமையாக இருக்கணும். அப்போ வந்து ராகு அது கூட ஒரு செவ்வாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு இயந்திரம் வச்சு தொழில் பண்ணாலும் அந்த இயந்திரம் அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது, இல்லை செலவுகள் கொடுக்கக்கூடிய நிலைமை, இவர் போய் கை வச்சா தான் ரிப்பேர் ஆகும். அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் செவ்வாய் ராகு அது கொடுத்துரும். அதே ஒரு சொத்து அப்படிங்கிறது செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு சொத்து தகராறு கம்பல்சரி இருக்குதுங்க எல்லாத்துக்குமே. இப்போ ஒருத்தர் பார்த்தா செவ்வாய் வந்து மகரத்தில் தான் உச்சமான செவ்வாய் ராகு கூட இருக்குது. அவர் தாத்தா காலத்திலிருந்தே வந்து அந்த சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. இப்போ அவர் மகனுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் செவ்வாய் கேது இருக்குது அவருக்கு. அப்போ இப்போ வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த பையனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதாவது தாத்தாவுக்கு இப்போ பேரன் பிறந்துட்டாங்க. அவருக்கு வந்து மேஷத்தில் செவ்வாய் அமைஞ்சிருக்குது. அப்போ வந்து அந்த பேர குழந்தையோட அனுபவத்துக்கு வரும்போது தான் அந்த சொத்து பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம எளிமையாக சொல்லிடலாம். அப்போ வந்து அந்த 2ஆம் தலைமுறை வரைக்குமே அந்த சொத்து அப்படிங்கிறது ஏதோ ஒரு பிரச்சனையிலையோ வில்லங்கத்துலையோ இப்போ வந்து கேஸ் நடத்திட்டு இருக்கிற நிலைமையில் இருக்குது. அப்போ செவ்வாய்ங்கிற சொத்து அது கூட ராகு கேது இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை கம்பல்சரி இருக்குது. கேது கூட இருக்கும்போது அவங்க வந்து சட்ட ரீதியாக அணுகக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அதே மாதிரி செவ்வாய் ராகு இருக்குதுன்னா அவங்க எப்பவுமே ஒரு பக்கத்து வீட்லேயோ பக்கத்து தோட்டம் எதிர்த்த வீடு இந்த மாதிரி ஒரு பெருசாக நெய்பர்ஹுட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே வந்து அந்த பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையாகவே இருக்கும், இல்லை அவங்களுக்கு வந்துச்சுனாவே அது சண்டைக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கத்து வீடு எதிர்த்த வீடு எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமை குறைவு கம்பல்சரி கொடுத்துரும். அடுத்து செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு சட்டம் சம்மந்தப்பட்டதும் காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ ஒரு நாய்க்கடி வாங்குறது, அப்போ செவ்வாய் ராகு அது காம்பினேஷன்களும் அடிக்கடி வந்து நாய்க்கடியோ இல்லை பூச்சினால் கடி வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஹெல்மெட் போடல இல்லை லைசன்ஸ் எங்கே அப்படின்ட்டு போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அப்போ செவ்வாய் ராகு அது காம்பினேஷன் இருக்கிறவங்க கம்பல்சரி வெளியில் போனால் அவங்கவுங்க சீட் பெல்ட் போடுறதோ இல்லை ஹெல்மெட் போடுறதோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா போலீஸ் சம்மந்தப்பட்டவங்க வந்து நம்மக்கிட்ட கேள்வியை கூட அமைப்பை கொடுத்துரும். அடுத்து புதனுடன் ராகு கேது. இப்போ புதன்னாவே புத்திகாரகன்னு சொல்கிறோம். அதோட வந்து ராகு கேது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தியில் கொஞ்சம் இசைவுகள் இல்லாமல் தன்மை கொடுக்கும். இப்போ புதனோட ராகு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஒரு அதீத புத்திசாலியாகவும் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரீம் லெவலில் சிந்திப்பாங்க, அதாவது இன்னோவேட்டிவாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு அந்த புதன் ராகுக்கு இருக்கும். அப்போ ஒரு சாதாரண லெவலில் படிக்கிற குழந்தைக்கு புதன் ராகு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மக்கப் பண்ணி ஒரு மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய அமைப்பு சரியாக வராது. இதே பார்த்தா ஒரு க்ரியேட்டிவிட்டியாக லைனில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அந்த படிப்பு வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ புதனுடன் ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டதில் தடையை கொடுத்தாலும் உயர்கல்வி ஒரு ரிசர்ச் அப்படிங்கிற விஷயம் சக்ஸஸ் ஆகும். அதே புதனுடன் பார்த்திங்கன்னா ராகு கேது இருக்கிறவங்களுக்கு அந்த பத்திரம் சம்மந்தப்பட்டது இடம் வந்து எல்லாம் நல்ல இடமா தான் இருக்கும். அவங்களுக்கு தோட்டம் துறவு வீடு இது எல்லாமே நல்லதாக இருக்கும். ஆனால் அந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு வில்லங்கம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த புதன் ராகு கேதுக்கு கொடுத்துரும். அதேமாதிரி புதன் தான் நட்பு வட்டாரம், காதல் வயப்படுதல் இதெல்லாமே. அப்போ புதன் வந்து நல்லா இல்லை, புதனோட ராகு கேது இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து எளிமையாகவே காதல் வலையில் சிக்கிக்கிறது, இல்லை நட்புகள் நல்ல நட்புகள் இல்லாமல் இருக்கிறது, இல்லை தீய பழக்கங்களுக்கு அடிமையாகக்கூடிய அமைப்பு இந்த புதன் ராகு கேது கொடுத்துரும். அப்போ புதன் ராகு கேது இருக்கிறவங்க அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் பிரச்சனையை கொடுக்கும். சைமல்டேனியஸாக கோச்சாரத்திலே ராகு கேது தொடர்பு இருந்தால் அந்த அகாடமிக் இயருக்கு ஏதோ ஒரு படிப்பில் பின்தங்கக்கூடிய அமைப்பையும் புதன் ராகு கேது கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா குருவுடன் ராகு கேது. இப்போ குரு அப்படிங்களே பார்த்திங்கன்னா ஆன்மீக கிரகம், செல்வ வளத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகம் குரு. அப்போ அந்த செல்வ வளத்தோட ராகு இருந்துச்சுன்னா அபரிதமான செல்வ வளர்ச்சியும் கொடுக்கும். அதே மாதிரி குருவோட கேது இருக்கிறவங்களுக்கு கேள யோகம்னு பேர், நிறைய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய யோகங்கள் குரு கேது இருக்கிறவங்களுக்கு அமைஞ்சிடும். என்னதான் இருந்தாலும் அந்த குரு ராகு குரு கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு நெட் ரிசல்ட்டுன்னு பார்த்தோம்னா பணம் இழக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக காணப்படுகிறது. அப்போ குரு ராகு கேது இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்நாளில் பணத்தை பெரும் தொகையை ஹேண்டில் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் டெபாசிட்டாவோ அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
குரு ராகு கேது இருக்கிறவங்க இந்த சீட்டு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த கந்து வட்டி, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மேக்ஸிமம் போகாமல் இருந்தாவே தப்பிச்சுக்கலாம். அப்போ குரு ராகு கேது இருக்கிறவங்க பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். குரு ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா, குரு ராகு இல்லை குரு கேது இருக்கிறவங்க அவங்க பரம்பரையில் யாராவது அந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட சேவைகள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இப்போ கோயில் அர்ச்சகராக இருப்பாங்க, இல்லை கோயில் சம்மந்தப்பட்ட திருப்பணியில் கலந்துக்குவாங்க. இப்போ அவங்க ஒரு விபூதி எடுத்து கொடுத்தா கூட வந்து அது நல்லா போகக்கூடிய அமைப்பு, சாமியாடை சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து குரு ராகு அது சேர்க்கை உள்ளவங்களுக்கு அவங்க பரம்பரையில் யாராவது செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். குழந்தைகள் சார்ந்து நிறைய செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த குரு ராகு சேர்க்கைக்கு கொடுத்துரும். அப்போ ஒருத்தருக்கு வந்து குருவுடன் ராகு கேது இருந்தால் அவங்க நிறைய செலவுகள் பார்த்தா குழந்தைகளுக்காக, வாரிசுகளுக்காக செய்யக்கூடிய அமைப்பு, டெஸ்ட் டியூப் பேபி அமையக்கூடிய அமைப்பு அந்த குரு ராகு கேது சேர்க்கைக்கு இருக்கும். சுக்கிரனுடன் ராகு கேது இருக்குன்னு வைங்களேன். இப்போ சுக்கிரன்னா மனைவி, சுக்கிரன்னா சகோதரம் ஒரு ஆண்களுக்கு. அப்போ ஆண் ஜாதகத்தில் ஒரு சுக்கிரன் ராகு கேதோடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்குள்ள சகோதரிகளுக்கும் இவருக்கும் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிரன் வந்து நல்ல ஆளுமையாக இல்லை உச்சபலத்தோட சுக்கிரன் இருக்குது, ராகு கூட இருக்குன்னு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்கள் தொடர்பை கூட கொடுத்துரும். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். சுக்கிரன் ராகு கேது இருக்கிறவங்களுக்கு அந்த பரிகாரம் என்னென்னா, அந்த பெண்கள் அல்லது அந்த மனைவி அப்படிங்கிற கேரக்டரு ஒரு ஆன்மீக விஷயத்துலேயோ இல்லை அது காரகத்துவமான தொழிலை, இப்போ ராகு கேதுனாவே வந்து ஒரு கட்டிங் சம்மந்தப்பட்டது, தையல் கலை சம்மந்தப்பட்டது, ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் காரகத்துவமாக இருக்கிறதுனால அப்போ அந்த மனைவி அப்படிங்கிறதோட சகோதரி அப்படிங்கிற இந்த மாதிரி தொழில் ரீதியாக அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா பெருசாக குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள் வராது. ஏன்னா சுக்கிரன் ராகு கேது இருக்கிற ஒரு ஆண்மகனுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் மனைவி வந்து ஒரு டாமினேட்டடான ஜாதகம் தான் வரும். அப்போ ஒரு ஒற்றுமை குறைவு ஈஸியாக அவங்களுக்கு வந்துடும். அப்போ அதுக்கு பரிகாரம் தான் வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு காரகத்துவ தொழிலில் ஈடுபட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு பெருசாக துன்பம் குடும்ப வாழ்க்கையில் வராது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அப்புறம் அடுத்தது ராகு கேதுவுடன் சனி. இப்போ சனி தான் வந்து தொழிலுக்கு உண்டான காரக கிரகம். அந்த சனியுடன் ராகு இருந்தது அப்படின்னா தொழிலை வந்து பிரம்மாண்டமாக வளர்த்தி கொடுக்கும். இப்போ 50 பேர் வேலை செய்கிற இடத்துல 100 பேராக போட்டு வேலை செய்யக்கூடிய அமைப்பு அவங்க ஜாதகருக்கு கொடுக்கும். தொழிலை வளர்ச்சி மேலும் மேலும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய அளவில் தொழிலை விருத்தி பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு அந்த சனி ராகுக்கு கொடுக்கும். ஆனால் சனி கேது என்ன தான் நல்ல வளர்ச்சியாக இருந்தாலும் அந்த வேலையை செய்யக்கூடியதில் சிரமங்களை கொடுக்கும் சனி கேது. அப்போ நம்ம வந்து கரெக்ட் டைமுக்கு டெலிவரி கொடுக்க முடியாது. இப்போ திருப்பூர் அப்படின்னா கரெக்ட் டைம் நம்ம டெலிவரி கொடுக்கணும், இல்லை ஆட்கள் கரெக்டாக வந்து நம்ம அந்த வேலையை செய்யணும். அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த சனி கேது தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து அந்த தொழில்காரங்களான சனியினுடன் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் தொழிலில் பின்னடைவு கொடுத்தாலும் தொழிலை ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நம்ம வந்து பேராசைப்படாமல் வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக ஜெயிப்பது உறுதின்னு எடுத்துக்கலாம். அப்போ ராகு கேது எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குதோ அந்தந்த கிரக காரகத்துவங்கள் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதிலே பார்த்திங்கன்னா பாவக ரீதியாக ராகு கேதுக்கள் இப்போ வந்து 1ஆம் பாவத்தில் ராகு இருக்குது, 7ல் கேது இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து சுய முயற்சியில் பிடிவாதமாக நான் முன்னுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு முயற்சியில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவார். ஏன்னா அந்த ராகு அப்படிங்கிறது ஒரு போராட்ட குணத்தையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், வாய்ப்புகளையும் வழங்கும். இதே 2ஆம் பாவத்தில் ராகு கேது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிணக்குகள், அதாவது வாய் தகராறு அடிக்கடி வர்றது, இல்லை பெரிய குடும்பமாக அமையிறது, அந்த மாதிரி விஷயத்தை வந்து கண்டிப்பாக அந்த ராகு 2ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு கொடுக்கும். சைமல்டேனியஸாக அப்போ 8ல் கேது வரும்போது அந்த குடும்பத்தில் ஏதேனும் பிணக்குகள், மனைவி வகையில் பிரச்சனைகள், இல்லை மனைவியாக இருந்தால் கணவர் வகையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியது, வாய் தகராறுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, பொருளாதாரம் நிறைய குடும்பத்துக்காகவே செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து அந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 3ல் ராகு இருக்குது, 9ல் கேது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஜாதகர் வந்து சுய முயற்சியில் முன்னுக்கு வருவார். அவரோட முயற்சி வந்து தைரியமான முயற்சியாக இருக்கும். ஒரு அப்நார்மலாக ஒரு சின்ன விஷயத்தை எய்ம் பண்ணாமல் ஒரு பெரிய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி அந்த முயற்சியில் வெற்றியும் அடையக்கூடிய அமைப்பு அந்த 3ஆம் இட ராகுவும் 9ஆம் பாவக கேதுவும் கொடுக்கும். ஆனால் 9ஆம் பாவத்தில் ராகு கேதுவில் இருக்கிறது வந்து தகப்பனாருக்கு சிறு தடையை கொடுத்தாலும் அதோட பாவக ரீதியான பலன்களை கொடுப்பதற்கு தடை செய்யாது. இப்போ 4ஆம் பாவத்தில் ராகு 10ஆம் பாவத்தில் கேது இருக்கிற ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் பாவமே வந்து சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது, தாயார் சம்மந்தப்பட்ட விஷயம்,
அப்போ இது எல்லாமே வந்து தாயார் கூட இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு அவங்களுக்கு உடல் உபாதைகள் வரக்கூடிய அமைப்பு கொடுக்கும். மற்றபடி சொத்துக்கள் அமைது எல்லாமே பிரம்மாண்டமாக அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ராகு அப்படின்னாவே வந்து ஒரு நார்மல் லெவல் இல்லாமல் அப்நார்மலாக கொடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ராகு வந்து கொடுக்கும், கேது கெடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த ராகு வந்து நாளில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் சொத்துக்கள் ரீதியாக அமையும் அப்படிங்கிற எந்த மாற்றம் இல்லை. ஆனால் அந்த 4ஆம் பாவ ராகு சொத்துக்களை சிக்கல் சங்கடம் கொடுக்கும். அதில் மட்டும் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும். 5ஆம் பாவத்தில் ஒருத்தருக்கு ராகு இருக்குது அப்படின்னா பூர்வீகத்துக்கு போனால் தான் அவங்களுக்கு மன உளைச்சல் வரும். மற்றபடி அந்த பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து நல்லா சக்ஸஸ் ஆயிடுவாங்க. அப்போ 5ஆம் பாவத்தில் ராகு இருக்கக்கூடிய ஒருவர் கம்பல்சரி அந்த பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் விலகி இருந்து தொழில் பண்ணுறதோ இல்லை கல்விக்காக கொஞ்சம் வெளியில் வர்றதோ சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ வந்து 5ஆம் பாவத்தில் இருக்கிற ராகு வந்து 11ஆம் பாவ கேதுவும் நல்ல யோகத்தை தான் தருவாங்க. ஒரே ஒரு மைனஸ், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடுகள் ஏதோ ஒரு வகையில் தடை செய்யக்கூடிய அமைப்பு. இப்போ குலதெய்வம் கோயிலுக்கே போக முடியாமல் சிக்கல்கள் சங்கடங்கள் தடைகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த 5ஆம் பாவத்தில் இருக்கிற ராகுவும் 11ஆம் பாவ கேதுவும் கொடுக்கும். ஆனால் 11ஆம் பாவ கேது வந்து தொழில் ஸ்தானத்துக்கு நல்ல அருமையான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த 11ஆம் பாவ கேது ஜாதகருக்கு வழங்கும் என்பதில் ஐயமில்லை. இதே 6ஆம் பாவத்தில் ராகு இருக்குது, 12ஆம் பாவத்தில் கேது இருக்குது ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து எதிரிகள் நிறைய இருப்பாங்க. எதிரிகள் எவ்வளவுதான் வல்லவர்களாக இருந்தாலும் அந்த ஜாதகர் அவங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அந்த 6ஆம் பாவ ராகுவும் 12ஆம் பாவத்தில் கூட கேதுவும் கொடுக்கும். ஆனாலுமே நோய் நொடிகளில் சங்கடப்படக்கூடிய அமைப்பு. ஏன்னா 6ஆம் பாவத்தில் வந்து ஒரு ராகு இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இனம் புரியாத நோய் நொடிகள் வரக்கூடிய அமைப்பு அதிகம். அப்போ என்னென்ன கண்டுபிடிக்காத நோய் வந்து அவங்க சிரமப்பட்டுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தில் ராகுவும் 12ஆம் பாவத்தில் கூட கேதுவும் அவங்களுக்கு வழங்கும். அப்போ வந்து அவங்க முறையான மருத்துவ சிகிச்சைக்கு முதல்லே தயாராகி போயிடணும். அப்போ 6ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு வர்றதுனால கம்பல்சரி அவங்க மருத்துவத்துறைக்கு போனால் தான் அந்த நோய் நொடி சரியாகும். அப்போ வந்து 6ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் அப்படிங்கிற விஷயம். அப்போ ராகு கேதுக்கள் எந்தெந்த பாவத்தில் இருந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இனி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட பாவகத்தில் இருக்குது அந்த ராகு வந்து எந்த மாதிரியான பலன்கள் செய்யும். ஏன்னா ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடுகள் இல்லை. ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு ராசியில் இருக்கும். அப்போ அந்த ராசி சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களை ஜாதகருக்கு வழங்கும்னு எடுத்துக்கலாம். அப்போ ராகு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா அந்த 4ஆம் பாவ காரகத்துவம் கண்டிப்பாக ஜாதகருக்கு கொடுக்கும். இதே வந்து 4ஆம் பாவங்கிறது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ மேஷ லக்னம்னு எடுத்துக்கிறோம். அதில் 4ஆம் பாவம் கடகத்தில் வரும். அப்போ கடகத்தில் ஒருத்தருக்கு வந்து ராகு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ராகு 4ஆம் பாவ வேலை கம்பல்சரி செய்யும். அதே போல் அந்த சந்திரன் 4ஆம் பாவ அதிபதி வந்து சந்திரன், அப்போ சந்திரனோட வேலையும் கம்பல்சரி செய்யும். இதே வந்து அந்த ராகு நின்ற நட்சத்திரம் அப்போ கடகத்தில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய 3 நட்சத்திரம் இருக்குது. இப்போ ராகு வந்து சப்போஸ் வந்து ஆயில்யத்தில் இருக்குது அப்படின்னா அந்த புதனுடைய காரகத்துவ வேலைகளை அந்த ராகு முன்னணியில் செய்வார். அப்போ ராகுக்கு சொந்த வீடு இல்லை, ஆனால் அது எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும். எந்த நட்சத்திரம் இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திர ரீதியான ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களின் காரகத்துவங்களை அந்த ஜாதகருக்கு வழங்கும். அப்போ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சந்திரகாவியம் அப்படிங்கிற புக்கில் கூட என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ராகு கேதுக்கள் திரியோணத்திலேயோ கேந்திரத்திலோ அமைந்திருந்தால் அவர்கள் வந்து எந்த அளவிலையும் கெடு பலன்களை அதிகமாக தருவதில்லை, யோகங்களைத்தான் தருகிறார்கள். அப்போ ராகு கேதுக்கள் வந்து திரியோணங்களிலும் கோணங்களிலும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கெடுதல் பலன்களை தருவதில்லை. அப்போ அந்த ஜாதகருக்கு முற்றிலுமாக நல்ல யோக பலன்களையே தருகிறது. அப்போ ராகு கேதுக்கள் பாவக ரீதியாக பெருசாக ஜாதகரை காயப்படுத்துறது இல்லை. அப்போ இணைந்திருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாக தான் நமக்கு காரகத்துவ பாவங்கள் ரீதியாக தான் நமக்கு பாதிப்பில் வருதே ஒழிய தசா புக்தியிலையும் பெருசாக நமக்கு பாதிப்பு தராது. ஒன்று அந்த ராகு கேதுக்கள் 6, 8, 12 இருந்தால் மட்டும் ஏதோ ஒரு வகையில் எதிரிகள் தொந்தரவு மருத்துவ செலவுகள் வரக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் ராகு கேதுக்கள் தந்துடும். அடுத்தது இப்போ சப்போஸ் கோச்சாரத்தில் வந்து ராகு கேது, ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொதுவாக எனக்கு சனினால் பிரச்சனை வந்துருச்சு, சனி பயிற்சிக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படியெல்லாம் சொல்கிறோம். பட்டு சனி பயிற்சிங்கிறத விட ராகு கேதுக்கள் அவங்க ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மீது பயணிக்குது எந்த பாவகத்தின் மீது பயணிக்கிறது அப்படிங்கிற பலன்கள் தான் அந்த ஜாதகருக்கு அதிகமாக கொடுத்துட்ருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து கிரக சேர்க்கை பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் உதாரணத்துக்கு ஒரு செவ்வாய் மேலே ராகு இப்போ கோச்சாரத்தில் பயணிக்குது அப்படின்னா
இப்போ செவ்வாய்னாவே எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், இல்லை ஆஸ்பத்திரி செலவு வர்றது, வண்டி வாகனங்கள் விபத்துக்கள் ஏற்படுறது, இயந்திரங்கள்னால நமக்கு உபயோகம் இல்லாத தன்மை, அதே மாதிரி பங்காளி அண்ணன் தம்பி சண்டை வர்றது, சொத்துக்கள் மூலமாக பிரச்சனை வர்றது, இப்போ இதெல்லாமே சொல்லியிருக்கிறோம். அப்போ நம்ம பிறந்த கால ஜாதகத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கும்பத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது, ஏன்னா கும்பத்தில் இப்போ ராகு பயணிச்சுட்டு இருக்குது. இப்போ கும்பத்தில் செவ்வாய் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன மாதிரி பலன் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. வீடு வாசல் சொத்து சம்மந்தப்பட்டது, அண்ணன் தம்பி பங்காளி பிரச்சனை எல்லாமே இப்போ வரக்கூடிய அமைப்பு. அப்போ நம்ம என்னென்னா ஒரு விருந்து விசேஷத்துக்கு போகிறோமா அதோடு நிறுத்திக்கணும். பெருசாக உறவு கொண்டாடினோம்னா நமக்கு மன சங்கடங்கள் இல்லை தகராறுகள் வரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கோ அங்கே ஒரு ராகு எது போகுதுன்னா அந்த சொத்து, வண்டி வாகனம், இயந்திரம், அண்ணன் தம்பி பங்காளி இந்த வகைகள் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கம்பல்சரி உண்டு. இப்போ இதே தொழில் ஸ்தானம் தொழிலதிபதியான சனி மேலே ஒரு ராகு அது பயணிக்குதுன்னு வைங்களேன். இப்போ சனி ஒருத்தர் கும்பத்தில் இருக்குதுன்னு வைங்க. அப்போ இங்கே ராகு போகும்போது தொழில் ரீதியாக நமக்கு ஆள் அமையாது, இல்லை சொந்த தொழில் பண்ணால் பூட்டு போடக்கூடிய அமைப்பு, இல்லை வேலைக்கு போனோம்னா அங்கே நம்ம நிறைய லீவ் எடுப்போம், நம்ம போகிற அன்றைக்கி அங்கே வேலை இருக்காது. அந்த மாதிரி தடைகள் கண்டிப்பாக அந்த சனி ராகு காம்பினேஷன் கொடுக்கும். இப்போ இதை கும்பத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் இருக்குதுன்னா அப்போ அங்கே ராகு போயிட்டுருக்கு, இல்லை சூரியன் இருக்குன்னு இப்போ அங்கே ராகு போகுதுன்னா அப்புறம் அப்பா அம்மாவுக்கு இப்போ டைம் சரியில்லை, ஜாதகர் ஒழுங்காக தூங்கக்கூட மாட்டார், ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மன உளைச்சலே இருக்கக்கூடிய நிலவரத்தை இப்போ கொடுக்கும். அப்போ கும்பத்தில் இப்போ யாருக்கெல்லாம் சூரியன் இல்லைன்னா சந்திரன் இருக்குதோ, இல்லை சிம்மத்திலே சூரியன் சந்திரன் இருக்கிறவங்களோ இப்போ நிம்மதியான தூக்கம் வராது, நிறைய மன குழப்பத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த ராகுகேதுக்கு அப்புறம் தான் அந்த நிலை மாறும். ராகுகேது பயிற்சி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் வரும். அதுக்கு பிற்பாடு தான் அவங்களுக்கு ஒரு மனநிலை வயசு, ஒரு தெளிவான ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதே கும்பத்தில் பார்த்திங்கன்னா புதன் ஒருத்தருக்கு இருக்குதுன்னா அப்போ இந்த அகாடமிக்கிற அவங்களுக்கு படிப்பு ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த படிப்பு தடைபடக்கூடிய டைமு. அப்போ படிக்கிறதுக்கு புரிஞ்சு படிக்க மாட்டாங்க, இல்லை ப்ரெசன்டேஷன் கரெக்டாக வராது. அப்போ ஒரு 10th + 2 இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ சிரமம் ஏற்படக்கூடிய அமைப்பு அந்த கும்பத்துலேயோ சிம்மத்துலேயோ இருக்கக்கூடிய புதன் ராகு கேதுவோட மாட்டும் போது அந்த பிரச்சனையை கொடுக்கும். இதே குரு இப்போ கும்பத்தில் ஒருத்தருக்கு இருக்குது, இல்லை சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பண ரீதியாக ஏதோ ஒரு வகையில் யாராவது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வாங்க முடியாது, நீங்கள் பணம் ஏதோ யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போ கும்பத்துலேயும் சிம்மத்துலேயும் யாருக்காவது குரு இருந்து இப்போ ராகு அங்கேயே போகிறதுனால பண வரவு செலவு கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ கும்பத்துலேயும் சிம்மத்துலேயும் ராகு கேதுவே இருக்குதுன்னு வைங்களேன், அவங்க உடல் ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா மேக்ஸிமம் ராகு கேது அப்படிங்கிறதே நோய் நொடிகளையும் சுட்டி காட்டும். அதே போல் அங்கே செவ்வாயெல்லாம் பயணித்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு சிம்ம வீட்டில் ஏற்கனவே செவ்வாய் கேது அவங்களுக்கு இப்போ கோச்சாரத்தில் போன 2 மாதம் முன்னாடி செவ்வாய் அங்கே பயணித்த காலத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளை அந்த ராகு கேதுக்கள் கொடுத்தது. அப்போ நம்ம போய் ஒரு லேப்ராஸ்கோப்பி பண்ணாங்க, அதுக்கு பிற்பாடு அந்த நோய் தெளிவாச்சு அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ அந்த வயிறு அப்படிங்கிற இடத்துல இப்போ கேது போயிட்டுருக்குது. அதே போல் அந்த கணுக்கால் அப்படிங்கிற இடத்துல ராகு போகிறதுனால மேக்ஸிமம் வயிறு சம்மந்த உபாதைகளும் கால் சம்மந்த உபாதைகள் நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்துட்டுருக்குது. இது பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு மாறிவிடும். அப்போ அந்த ராகு கேது அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவை பயிற்சி ஆகும்போது அவங்க ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மீது போகுது அப்படின்னு பார்த்து அந்த காரகத்துவ விஷயங்களை நம்ம கவனமாக இருந்துட்டால் அதுவே நமக்கு ஒரு பிராயச்சித்தம் தான். இதே பார்த்திங்கன்னா இப்போ கும்பத்தில் ஒருத்தருக்கு சுக்கிரன் இருக்குது அப்படின்னா, இல்லை செவ்வாய் இருக்குதுன்னா அந்த கணவர் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு பிணக்குகள் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பை கொடுத்துருது. இப்போ ஒரு லேடிக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் பாவ தசாபுத்தி நடக்குது, கும்பத்தில் அந்த பொண்ணுக்கு செவ்வாய் மேலே ராகு போயிட்டுருக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு அந்த கணவர் கூட பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குது. கணவர் விடுதலை பத்திரம் வேண்டாம் அப்படின்னு அதாவது விவாகரத்து வேண்டான்னு தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு கண்டிப்பாக நான் விவாகரத்து ட்ரை பண்ணுறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு 6ஆம் பாவ தசாபுத்தி நடக்கிறதும் இங்கே செவ்வாய் மேலே ராகு பயணிக்கிறதும் அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் கணவர் ரொம்ப எதிரித்தன்மையாக தான் அவருக்கு கண்ணுக்கு தெரிகிறாங்க. அப்போ அவங்க டிவோர்ஸ் தான் விரும்புகிறாங்க. அப்போ இந்த கோச்சார டைமில் அந்த ராகு கேது மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு அந்த 6ஆம் பாவ தசாபுத்தி மாறும்போது இந்த குடும்ப சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். அப்போ ஒரு 6 மாதத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு நம்ம பெரிய முடிவில் எடுக்கிறது சிறப்பானதாக இருக்கும். அப்போ நம்ம கோச்சாரத்தை கவனிக்கணும். தசாபுத்தி ரீதியாக ராகு கேதுக்கள் கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்களை தான் தரப்போகுது, அதில் எந்த மாற்றம் இல்லை. அடுத்தது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குதோ அந்த காரகத்துவ விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னாவே அதுவே ஒரு பரிகாரம் தான். அப்போ ராகு கேதுக்கள் ஒரு சிறப்பான இடத்துல இல்லை கோச்சாரத்தில் ஏதோ ஒன்று பாதிப்பு தரக்கூடிய அமைப்பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்னென்னா,
கருடாழ்வாருக்கு நம்ம வந்து சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போனோம் அப்படின்னா கருடாழ்வார் அங்கே முன்னாடி இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்னாவே வந்து ராகு கேதுக்கள் மூலம் ஏற்படக்கூடிய இந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி ஐயா சொன்னார், புற்று சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை ஐயா ஷேர் பண்ணார். இப்போ புதன் ராகு கேது காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய அமைப்பு அதிகமாகவே இருக்குது. அப்போ அந்த தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் பொதுவாக இப்போ வந்து இந்த அக்னி சம்மந்தப்பட்ட சீசன்னால் அக்கி வரக்கூடியது அதிகமாக இருக்குது. அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மண்பானை செய்கிறவங்க வந்து அந்த சுட்ட மண்ணில் ஒரு எழுதி நம்ம அந்த அக்கி எங்கே இருக்கோ அங்கே வந்து எழுதி அது வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி எழுதுனா தான் அந்த அக்கிங்கிறது வந்து சரியாகும். நீங்கள் என்ன தான் வந்து அலோபதி மெடிசின் போனாலும் அந்த அக்கிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த சுடுமண் வைத்தியம் தான் வந்து கண்டிப்பாக 100% கேட்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். மீண்டும் இந்த திரிசக்தி ஜோதிடாலயா எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி பாராட்டி வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.